Happy birthday, Val Apathy. Hey guys, welcome to The God Venture. So hey guys, இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் we have to accept it. தளபதி விஜய் சாரோட லாஸ்ட் ஃபிலிம் ஜனநாயகன் படத்தோட கிளிம்ஸ் ரியாக்ட் பண்ண போறோம். ஆக்சுவலி இந்த கிளிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரோர் அப்படின்னு சொல்லி அது வந்து 22nd 12 AM ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி அப்டேட் கொடுத்தாங்க. நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், ரியாக்ஷன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு 11 ஆச்சு 11 ஆச்சு, ஓகே பண்ணிடலாம்னு லைட்டாக கண்ணசம் தான் விடுத்து போச்சு. அதெல்லாம் நெவர் மைண்ட், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பண்ணிடலாம். ஏன்னா நானும் கொஞ்சம் ஏகராக இருக்கேன் இந்த படம் வந்து கிளிம்ஸ் பார்க்குறேன்னு சொல்லி. ஏன்னா யஷ்வந்த் சார் என்ன சம்பவம் பண்ணியிருக்காருன்னு தெரியல. அதுவும் ஃபார் த லாஸ்ட் டைம் யூ கோனா செலிப்ரேட் தளபதி விஜய் சார் ஆன் த ஸ்க்ரீன். அதில் ரியாக்ட் பண்ணிடலாம் வாங்க. ஹேய், என்னடா பண்றீங்க? ஏய் 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 செமையா இருக்காங்க. ஏய் Aero musical. Oh my god, செமையா இருக்குங்க அனிமேஷன். இந்த கத்தி போயிட்டு அப்படியே ரெண்டா பிரியுது. Let's rise together. Okay. Jan 9th. செம்மையா இருக்காருங்க விஜய் சார். ஓகே, நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே விஜய் சார். உங்களுடைய படங்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு மாதிரியே உங்கள் அரசியல் வருகைக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. லெட்ஸ் ஹோப் ஃபார் த குட். எல்லாம் நல்லதே நடக்கும். இப்போ கிளிம்ஸுக்கு வருவோம். லுக்கு ஃபயருங்க. அவர் விஜய் சாரோட லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு செதுக்கி வச்சிருக்கானுங்க ஃப்ரேம் பை ஃப்ரேம். ஓகேங்களா? அந்த ஒரு ஸ்வாட் எடுத்து அவர் மீசை அப்படி பண்ணிட்டு அப்படி ஸ்வாட் தூக்கி போடுவார். அந்த ஸ்வாட் போயிட்டு ரெண்டா பிரிஞ்சு விஜய்னு வரும் பேர். சூப்பராக இருக்கு அந்த அனிமேஷனு. அதுக்கப்புறம் லுக்கு செம்ம. ஒரு நிமிஷம் சாரிங்க, இப்போதான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி விடிவி கணேஷ் சார் வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி விஜய் சார் வந்து பகவத் கேசரி படத்தை 5 வாட்டி பார்த்தாரு. படம் பார்த்துட்டு அந்த டைரக்டர் கிட்ட போயிட்டு இந்த படத்தை என்ன வச்சு தமிழில் ரீமேக் பண்ணுங்கன்னு சொல்லி விஜய் சாரே கேட்டதா விடிவி கணேஷ் சார் சொன்னார். ரீமேக்கா சச்சா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, என்னடா இவ்வளோ ஹைப் பண்ணுறாங்க, விஜய் சாரே போய் கேட்டாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பகவத் கேசரி படம் நான் பார்த்தேன். அந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்கும். ஃப்ளாஷ்பேக்கில் தான் பாலையா சார் வந்து ஒரு போலீஸ்ன்னு சொல்லி ரிவீல் பண்ணுவாங்க. விஜய் சார் ஒரு போலீஸ். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பாலையா சார் லுக்கை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு முறுக்கு மீஸ் வச்சுட்டு இருப்பாரு. விஜய் சாரும் அதே லுக்கில் தான் இருக்காரு. எனக்கு சடனாக ஞாபகம் வந்துச்சு, அதனால் நான் சொல்கிறேன். யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நான் இது வந்து ஒரு குறையாக சொல்ல. பகவத் கேசரி படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட். அது பாலையா சார் வந்து எலிவேட் பண்ணி காட்டணும், நிறைய மாசாக காட்டணும்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம கதை அது. ஓகேங்களா? ஸோ அது விஜய் சார் வச்சு ரீமேக் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய டாக்ஸ் போச்சு. நான் நம்பலை, பட் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக தான் இருக்குன்னு சொல்லி தோணுது. இந்த படம் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட லாஸ்ட் ஃபிலிம். ஓகேங்களா? ஸோ எல்லா ஆடியன்ஸும் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். செகண்ட் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆடியன்ஸுமே செலிப்ரேட் பண்ணணும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்து ரசிக்கணும். எல்லா விதமான ஆடியன்ஸுமே செலிப்ரேட் பண்ணணும்னா இட் மஸ்ட் பி a கமர்ஷியல் ஃபிலிம். ஓகேங்களா? ஸோ கமர்ஷியல் ஃபிலிம்னா எந்த படம் மாதிரி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், வேட்டைக்காரன் படம் மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் வேட்டைக்காரன் வந்து சின்ன வயசில் பார்க்கும்போது எனக்கு பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் தொடர்ந்து டிவியில் பார்க்க நல்லதாடா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தில் வந்து எல்லா விதமான எமோஷன்ஸுமே இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிச்சிருப்பாங்க, ஒரு தங்கச்சி எமோஷன் இருக்கும், ஒரு ஆட்டோக்காரர் வந்து ஒரு கேங்ஸ்டராக மாறுவான், அந்த ஒரு ஹை மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும் படத்தில். அண்ட் லவ் போர்ஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும், சாங் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லன்
அவர் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், பயம் வேதநாயகனா பயம் அப்படின்னு சொல்லி படம் ஃபுல்லாக சில இடங்களை சொல்லுவார். எனக்கு அதை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஏன்னா அது பயங்கரமாக பண்ணியிருக்காரு வில்லன் ரோல்னு சொல்லி. வில்லனும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க, காமெடி சீன்ஸுமே சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். விஜய் சாருக்கு ஒரு ஃபேர்வெல் கொடுக்கணும்னா இந்த மாதிரி எல்லா விஷயமுமே அது கனெக்டாக இருக்கணும்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வேட்டைக்காரன் சொன்னாங்க. அந்த மாதிரி விஜய் சாருக்கு கிளாஸ் படம் அமைஞ்சிச்சுன்னா ஒரு செம்ம பேங்கராக ஒரு ஃபேர்வெல் கொடுத்துடலான்ற மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. நான் என்ன விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன்னு சொல்லியிருந்தேன். எக்காரணத்தை கொண்டும் படத்தில் விஜய் சாரோட அந்த அரசியல் கனெக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அது வந்து அந்த ஆசை வந்து நிராசையாக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஷூட்டிங் அப்போ படத்தில் விஜய் சாரோட பேர் இதுதான் சொல்லி ஒரு நேம் வந்து இன்டர்நெட்டில் வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா தளபதி வெற்றி கொண்டான். ஓகேங்களா, இது வந்து ஆப்ரிவேட்டட் ஃபார்ம் தான். இதை ஷார்ட் ஃபார்ம் பண்ணி நீங்களே என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ தளபதி வெற்றி கொண்டான்றது விஜய் சாரோட பேருன்னு சொல்லியிருந்தாங்க. தளபதி வெற்றி கொண்டானா சச்சா இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு வேளை இருக்குமோன்ற சந்தேகம் எனக்கு எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிம்ஸில் வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீல் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். ஓகேங்களா, அப்போ விஜய் சார் நடந்து வருது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போக்ஸ் வழியாக தெரியும். அந்த ஸ்வாட் எப்படி வச்சுட்டு நடந்து வருவார். அந்த பேட்சில் வந்து அந்த பேர் எழுதியிருக்காங்களான்னு நான் பார்த்தேன். பேர் மறைச்சிட்டாங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன் அங்கே சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க, பேர் மறைச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு வேலை இருக்குமோன்ற பயம் வந்து வருது. ஏன் அரசியல் கனெக்ஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன்னா விஜய் சார் மாதிரி ஒரு கரியர் பீக்ல இருந்த ஒரு ஆக்டர் வந்து மக்களுக்கு நான் நல்லது செய்ய போறேன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வராரு. அவருக்கு இந்த படம் பக்கா ட்ரிபியூட் அமையணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. ஆனால் அரசியல் கனெக்ஷன்ஸ் நிறைய இருக்க போகுதுன்னு சொல்லி கிளிம்ஸ் பார்க்கும் போதே தெரியுதுங்க. அது பகவத் கேசரி படத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் ஒரு பெரிய இடத்துல இருக்கிற வந்து ஒரு மேடை போட்டு பேசிட்டு இருப்பாரு. கட்சிக்காரங்க நிறைய பேர் அங்கே சுற்றி இருப்பாங்க. அங்கே தான் வந்து பாலியஸோட என்ட்ரியை உள்ள வந்து ஒரு மாஸ் என்ட்ரி கொடுப்பாரு. அந்த கட்சியோட ஃபிளாக் எல்லாமே வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். இங்க ஜனநாயகம்ல மட்டும் அந்த சீனை வச்சு ரெட்டை வண்ணக்கூடிய போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹரி சார் படத்துல வர விஷயங்கள் எல்லாமே லைவ்ல நடக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபன் ஃபேக்ட் தான், அப்படிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரேம்ஸ் பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமுமே செதுக்கிருக்காங்க தளபதிக்காக. சூப்பரா இருக்கு எல்லா ஃப்ரேம்ஸுமே. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும், அப்படியே அவர் உள்ள இருந்து அப்படி நடந்து வருவாரு அந்த ஸ்வாட் அப்படி வச்சுக்கிட்டு சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறமா வந்து அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வீல், அந்த ஒரு ஃப்ரேமு, அந்த வீல் வந்து சுத்தும் போது அந்த ஸ்போக்ஸ் வழியாக தளபதி நடந்து வரது தெரியும். தளபதினு எழுதியிருக்கும் அந்த ஸ்பாட்டில். அது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. சின்ன சின்ன டீடைலிங் ஒர்க்லாம் சூப்பராக இருக்குது. பட் இது ஒரு டிப்பிக்கல் ஹெச்வினத் ஃப்ரேம்ஸ்னு சொல்லணும்னா கிடையாது. ஒரு பெரிய ஹீரோ நடித்த தெலுங்கு ஃபிலிமோட ஒரு கிளிம்ஸ் பார்த்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நீங்கள் வந்து தீரன் அதிகாரம் 1, சதுரங்க வேட்டை இந்த படங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதில் இருக்கிற ஃப்ரேம்ஸ் தான் டிப்பிக்கல் ஹெச்வினத் ஃப்ரேம்ஸ். ஓகேங்களா, அதே ஃப்ரேம்ஸ் இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இது வந்து சும்மா அவரோட பேரை வந்து written and directed by H. Vinodhan சும்மா ஒரு நேம் சேக் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே written and directed by KVN Productions தான் நம்ம போடணும். KVN Productionsோட படம் மாதிரி தான் தெரியுது எனக்கு. H. Vinodhan சாரோட படம் மாதிரி தெரியல, அதை ஒன்று சொல்லணும். இட்ஸ் ஓகேங்க. பட் அது எண்ட் ஆஃப் த டே விஜய் சாரோட லாஸ்ட் படம். ஸோ வந்து கண்டிப்பாக ஃபேன்ஸ் வந்து ஒன் லாஸ்ட் டைம் பிக் ஸ்க்ரீனில் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க தளபதியை. கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு இந்த படம் இருக்க போகுதுன்னு தெரியல. எக்ஸ்பெக்டேஷன் வைக்கவும் பயமாக இருக்குது. லெட்ஸ் ஹோப் ஃபார் த குட். அண்ட் தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.